இப்போ உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த 41 இழப்பை நம்ம அப்படியே கொஞ்சமாச்சும் குறைச்சிருக்கலாம். ஆனா அதை குறைக்காம வச்சது யார் தெரியுமா காரணம்? ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியும் இல்ல. விஜய் அவர்கள் மாநாட்டுல வந்த விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கு தான் முக்கியமான மெயின் காரணம். இதை நான் சொல்லல, நீங்களே பாருங்க. கரூரில் விஜய் பரப்புரையின் போது மயக்கமடைந்தவர்களை காப்பாற்ற சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஈஸ்வரமூர்த்தி என்பவரை தாக்கியதாக 10க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூட்டத்துல ஒரு அக்கா மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த அக்கா எல்லாரும் தூக்குறேன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்க. என்னோட டீஷர்ட் எடுத்து அவங்களுக்கு மாட்டி விட்டாங்க. மாட்டி விட்டு அவங்க கொண்டு போய் பக்கத்துல அக்ஷயா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, அங்க சேர்த்து விட்டாங்க. மொத ஒரு அக்கா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. அந்த அக்காவுக்கு ஏன் பனியில கழட்டி கொடுத்து நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சட்டை எல்லாம் வேண்டாம் வந்தா அவங்க வயசு என்ன அப்படின்னு கேட்டு அவங்க பேசாடு கடிக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க அங்க இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக. ஆனா பாதி பேரு என்ன பொய்யா வந்து ஆம்புலன்ஸ் உள்ள விட்டு எங்க தலைவர் பேசுறத வந்து கலைக்கிறியா? ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சிருக்காங்க, கீயை பிடிங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்களே பாருங்க. டிவிக்கு ரொம்ப அராஜகம் பண்றாங்க. நிறைய படத்தெல்லாம் சொல்லுவாங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா அந்த உயிரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு. இவனுங்களால எத்தனை உயிர் போச்சுன்னு சத்தியமா தெரியல. இப்போ சொல்லுங்க விஜய் தொண்டர்களே, விஜய் ரசிகர்கள், விஜய் வெறியர்கள், அவங்களோட செயல் யாருக்கு பாதிப்பை தரும்? நீங்களே சொல்லுங்க. உங்க கருத்தை நீங்களே பதிவிட்டு போங்க. உண்மையிலே அரசியல விஜய் அவர்களுக்கு ஆபத்து யார் தெரியுமா? அதிமுகவோ, திமுகவோ, இல்ல நாம் தமிழரோ, இல்ல பாட்டாளி மக்களோ, இல்ல விசிகாவோ, இது எதுவும் கிடையாது. விஜய் கட்சியில இருக்கிற அந்த தற்கூரிகள், அந்த வெறியர்கள் சொல்லுவாங்க பத்தி, நான் விஜய் வெறிங்க, என் தலைவன் வந்தா போதும், அவரை நான் பார்த்தா போதும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற அந்த மென்டாலிட்டி உள்ள அந்த ரசிகர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ரொம்ப 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 டேஞ்சர். இவனை முனையிலேயே கிள்ளி எடுத்துட்டீங்கன்னா உங்க கட்சி உருப்படும்ன்றத நான் தனிப்பட்ட கருத்தா நான் சொல்றேன். விஜய் அவர்கள் ஒரு ரூட்ல கரெக்டா போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் கூட இருக்கிற ஒரு தொண்டர்களும் அவங்களோட தலைமை பண்பை வளர்த்துக்கிட்டா அவங்க கட்சி சிறப்பா தரமா வளரும். அவ்வளவுதான். ஹேண்டில் கீழே லிங்க் இருக்கு, அது டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.